பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை போற்றி திருவகவலில் ஒரு உயிர் எப்படி ஜனித்து பிறக்குது, 10 மாதம் வரைக்கும் அது என்னென்ன கஷ்டங்களையும் சவால்களையும் சந்திக்குது அப்படிங்கிறத பாடுறார். யானை முதலா எறும்பு ஈறு ஆய் ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனம் இல் கிருமிச் செருவினில் பிழைத்தும் அப்படின்னு பாடுறார். ஊனமில் யோனி அப்படின்னா அழிவற்ற யோனிகளுக்குள்ளே, ஈனம் இல் அப்படின்னா அழிவற்ற, கிருமி செரு அப்படின்னா சிற்றுயிர்களின் போராட்டம். அப்புறம் என்ன பாடுறார் அப்படின்னா, ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும். தான்றினா எல்லை. அப்புறம் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், இரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊறு அலர் பிழைத்தும். மதம் அப்படின்னா கொழுப்பான நீர், முஞ்சுதல் அப்படின்னா சாதல் மரணம், ஊறு அலர் அப்படின்னா உடல் மிகைப்படுத்தல். 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும். தாழ் புவி அப்படின்னா தாழ்ந்த நிலம், கட்டம் அப்படின்னா கஷ்டம். அப்புறம் பாடுறார், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகரம் துயர் இடை பிழைத்தும் அப்படிங்கிறார். தசமதி அப்படின்னா 10வது மாதம், துக்க சாகரம் அப்படின்னா துன்பக்கடல். இந்த மானுட பிறப்பானது எந்த அளவுக்கு முதல் மாதத்திலேருந்து என்னென்ன போராட்டங்களை சந்தித்து அது பிழைக்குது அப்படிங்கிறார். உயிர்கள்லேயே சின்ன உயிர் எறும்பு, உயிர்களில் பெரிய உயிர் யானை, இவை எல்லாமே அதோடைய வினைக்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுத்து அந்த உடலுக்குள்ளே புகுந்துக்குது அப்படிங்கிறார். அந்தந்த வினைக்கு ஏற்ப அது எறும்போ, அது ஈயோ, அது மானோ, முயலோ, ஏதோ ஒன்று, அல்லது மானுட பிறப்போ. எறும்புலேருந்து யானை வரைக்கும் உள்ள எந்த உயிர்கள், எந்த உடல்கள் வேணாலும் இந்த ஆத்மா போய் புகுந்து அது உடலை எடுத்துக்கொண்டு பிறக்கும். அதில் ரொம்ப அரிதான பிறவி எது? மானுட பிறவி. ஏன்னா மானுட பிறவி எடுத்தால் தான் இந்த இறை அனுபவத்தையே பெற முடியும். அப்போ அந்த மானுட பிறவிக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு பாடி காட்டுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, கிருமி செரு அப்படிங்கிறார். அதாவது ஆண்கிட்டேருந்து விந்துவிலேருந்து பல்லாயிரக்கணக்கான உயிர் அணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் வேகமாக ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு ஒரு முந்திக்கிட்டு பெண்ணுடைய கருமுட்டையில் போய் சேரும். அப்போது ஒவ்வொரு குழந்தையுமே முதல்லையே அது வெற்றி பெற்று விடுகிறது. அது முள்ள போய் அது பெண்ணு இதில் போய் அது ஃபார்ம் ஆகுது. அதை தான் அவர் இன்றைய விஞ்ஞானத்தில் நிறைய படிச்சுட்டு நிறையா ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் பண்ணி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்கவாசக பெருந்தகை அழகாக மெய்ஞானத்தில் கண்டு பாடுகிறார். அதுதான் நமக்கு ரொம்ப ஒவ்வொரு வரி படிக்கும்போதும் பிரமிப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த குழந்தை முதல் மாதம் உண்டான உடனே தாயோட வயிற்றில் நிறைய புழுக்கள் இருக்கும், கிருமிகள் இருக்கும். அதுக்கிட்டேருந்தெல்லாம் அது தன்னை காப்பாற்றிக்குது. அப்போது அதுக்கு உள்ளேயே ஒரு இம்யூனிட்டி வருது. அதை கடவுள் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காரு. முதல் மாதத்தில் அந்த குழந்தை தாண்டிக்காய் சைஸில் இருக்குமா. அந்த ஷேப் தாண்டிக்காய் மாதிரி இருக்குமா. மணத்தக்காளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். இந்த கிருமிகளுக்கு நடுவில் இருந்தாலும் அந்த குழந்தை முதல் மாதம் தப்பிச்சுக்குது. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, 2ஆம் மாதம் கருத்தோற்றம் வருது, ஒரு ஃபார்முக்கு வருது. அது அப்படி அந்த இதிலேருந்து ஒரு கரு முட்டை கொஞ்சம்
பெரிய சைஸில் ஃபார்ம் ஆகுது. அந்த டைம்லேயும் அந்த குழந்தை செதஞ்சிராமல் தன்னை காப்பாற்றிக்குது. 3வது மாதம் என்ன செய்யும்னா, பெரும்பான்மையான பெண்கள் நிறைய மசக்கைன்னு சொல்லுவாங்க, என்னென்னவோ சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மண் சாம்பல்லாம் கூட சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த 3ஆம் மாதத்தில் மத நீர், அந்த குழந்தை அந்த கருவுக்கு சுற்றி மத நீர் இருக்கும், அந்த தண்ணியிலேருந்து தான் தப்பிச்சுக்குது. 4வது மாதம் ரொம்ப இருட்டாக இருக்கும், குழந்தைக்கு அப்போ இன்னும் கண் ஃபார்ம் ஆயிருக்காதுன்றாங்க. அந்த இருட்டிலையும் அது தப்பிச்சுக்குது. 5வது மாதம் என்ன நடக்குது அப்படின்னா, நீரும் நிறையா பெருக்கமாக இருக்கும். அப்போ அந்த 5ஆம் மாதம் அந்த மத நீர் அதிகமாக அதிகமாக அந்த குழந்தைக்கு ஈஸியாக கரு கலையறதுக்கான வாய்ப்பு ஒரு 5வது மாதத்தில் தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ அந்த 5வது மாதம் அந்த குழந்தை அந்த கரு சிதையாமல் காப்பாற்றிக்கிறார் கடவுள், தப்பிச்சு வருது அப்படிங்கிறார். 6ஆம் மாதம் வரையில் கரு விட்டுற அந்த பெண்கள் ரொம்ப தெரியாது, கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு பெண் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது தான் அந்த வயிறு கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல பழித்துரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழித்துரை அப்படிங்கிறது நாம் தவறான ஒரு பொருள் கொள்ள வேண்டாம் அப்படின்னு எல்லா விளக்க உரையிலும் ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண், அந்த தாய் நாணம் ஒரு வாழ், வெட்கம் ஒரு வாழ் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு நல்லது ஒரு விளக்கத்தை தான் மனசில் வச்சு பாடியிருப்பார் மாணிக்கவாசகர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பெரு நாணம் அடைவாள் தாய்க்கு அந்த 6வது மாதம் வரும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக வருது இல்லையா, அந்த பெண் நிறைய கற்பனை பண்ணுவாள் இல்லையா, தன்னுக்குள்ளே இருக்க குழந்தை வளர்ந்துட்டுருக்குன்னு, அதுதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க ஆசிரியர்கள், சில பேர் துரதிர்ஷ்டவசமாக அந்த டைமில் அந்த குழந்தை உண்டான பிறகு சில பேருக்கு அந்த கணவர் இறந்து போயிடுவார், அந்த பெண் விதவை ஆயிடுவாள். அப்போது அந்த பெண்ணுக்கு அது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கும் அந்த 6 மாதத்தில். அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கணும்னு சில ஆசிரியர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இப்போது மகாபாரதத்தில் உத்தரைக்கே பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை உண்டான பிறகு அபிமன்யுக்கும் உத்தரைக்கும் பிறப்பார் பரீட்சித்து குழந்தையாக உள்ளே இருக்கும் பொழுதே அபிமன்யு போரில் இறந்து போயிடுவான். அப்படி இருக்கும்போது அந்த உத்தரைக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், கணவன் இல்லாமல், அதுவும் பெரிய வீரன், மாவீரன். அந்த மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் எவ்வளவு பேர் இருக்கோ அதை தாண்டிய ஒரு பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்றவன் தான் அபிமன்யு. அப்படிப்பட்ட அந்த தந்தையை இந்த குழந்தை இழந்துருத்தே, உள்ளே இருக்கிற குழந்தை அப்படின்னு எவ்வளோ கவலை, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை உயிரோடு இருக்கும். அந்த 6 மாதம் ஆகும் பொழுது தான் அந்த வயிறு பெருசாகும், பெண்கள் நாணம் அடைவார்கள். சில விதவைகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்பா இல்லையே இந்த குழந்தைக்கு அப்படின்னு. அது ஒரு மிக்சர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறார், ஒரு மிக்சர் இமோஷன்ஸ், பல வகைப்பட்ட ஒரு உணர்வுகளுக்கு ஆட்படுவாள் அந்த தாய். அதையெல்லாம் தாண்டியும் இந்த குழந்தை வருது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 6வது மாதம் முடிந்த பிறகு 7வது மாதம் வருது. 7வது மாதம் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் உருவம் எல்லாம் வந்துடும். அந்த கருவுக்கு கை கால் அது மாதிரி எல்லா உருவமும் வரும். அந்த நேரத்தில் அந்த வயிறு கொஞ்சம் அடி வயிறு கொஞ்சம் சரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் அந்த காலத்துலேருந்து 7ஆம் மாதத்தில் ஆரம்பித்த பிறகு தான் அவங்க வளைகாப்பு, சீமந்தம் அப்படிங்கிற விழாக்களை கொண்டாடி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய வழக்கத்துக்கேற்ப பூச்சூடல், வளைகாப்பு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் இந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 7வது மாதம் அந்த அடி வயிறு கொஞ்சம் அப்படியே இறங்கிடுது. தாய் ஒரு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்கா, அந்த டைம்லேயும் கரு சிதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். அப்போ கூட சில குழந்தைகள் கலைந்து போய்விடும், அதிலேருந்தும் தப்பிச்சுக்குது. 8ஆம் மாதத்தில் கரு நல்லா வளர்ந்து மலக்குடலையும் கழிவாயிலையும் நெருக்குது அப்படிங்கிறார். அப்போ
மலம் கட்டிக்கொள்ளும். அந்த இடத்துலையும் கருவுக்கு தீங்கு உண்டாகலாம். ஆனால் அந்த கட்டத்திலையும் அந்த கட்டம் அப்படின்னா மலம் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த துன்பத்தையும் அந்த கரு தாண்டி வருது. 9ஆம் மாதத்தில் கரு வெளிப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையாக புரண்டுக்கிட்டு இருக்குமா உள்ள குழந்தை. அப்போயே அதுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அது அப்படியே புரண்டு படுக்குமா, அது உள்ளுக்குள்ளே அது ரெடி ஆகுமா வெளியில் வரலாம் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த வயிறு ரொம்ப பெருசாகிடும். தாயும் கஷ்டப்படுவா, சேயும் கஷ்டப்படும். ஏன்னா 9ஆவது மாதத்தில் ரொம்ப வயிறு பெருசாகிடும். தாய் அப்படி புரண்டு படுக்க முடியாது. அந்த துன்பத்திலேருந்தும் அந்த குழந்தை தன்னை காப்பாற்றிக்கிட்டு வருது. 10ஆம் மாதம் அப்படிங்கிறத தக்க தசமதி அப்படிங்கிறார். தக்க தசமதி அப்படின்னு சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தசமதி அப்படிங்கிறது தான் 10 முழு மதி. முழு மதினா பௌர்ணமி. அப்போ முழு மதிகளை குறிக்கும். அப்படி சொன்னால் 27 நாட்கள் தான் ஒரு மாதத்துக்கு. அப்படி 10 தசமதி அப்படிங்கிறது 270 நாட்கள். அது அப்போவே மாணிக்கவாசக பெருந்தகை தன்னுடைய ஒரு மருத்துவ நூல் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு கைனகாலஜிஸ்ட் மாதிரி இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். 270 நாட்கள் தான் அந்த தசமதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இது நமக்கு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை 10ஆவது மாதம் வெளியே வர்றதுக்கு ரெடி ஆகிடுது. அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, தாயும் சேயும் ரொம்ப துன்பப்படுவாங்க. அதை தான் அவர் துக்க சாகரம் அப்படிங்கிறார். சாகரம்னா கடல், நமக்கு தெரியும். அப்போது அந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்படும். தாயும் கஷ்டப்படுவா, சேயும் கஷ்டப்படும். குழந்தை நல்லபடியாக வெளியில் வந்துடணுமே அப்படிங்கிற ஒரு உடல் உபாதையை தாண்டி மனசு ஒரு தாய்க்கு படபடன்னு இருக்கும் இல்லையா, குழந்தை வெளியில் நல்லபடியாக வந்துடணுமே அப்படிங்கிறது. சில நூல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கஷ்டத்தை தந்தையும் படுவார் அப்படிங்கிறாங்க. இது தாய்க்கு மட்டுமல்ல இந்த கஷ்டம், ஒய்ஃபுக்கும் குழந்தை நல்லபடியாக பிறந்துடணுமேன்னு ஒரு ஆணுமே, ஒரு தந்தையும் அந்த கஷ்டப்படுவார். அவர் வயிற்றில் சுமக்கலையே தவிர மனசில் சுமந்துட்டு இருப்பார் அந்த குழந்தைய. அதனால் அந்த 10ஆவது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா துக்கம் மிகுதியாக ஆகிற மாதம். அவ்வளோ காலம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குழந்தை நல்லபடியாக பிறக்கணுமே அப்படின்னு 10ஆம் மாதம் தாயும் சேயும் படும் துன்பம் அளவில் அடங்காதன அப்படின்னு பாடுறார். துக்க சாகரத்துக்கு அளவே கிடையாது. இவ்வளவு அவ்வளவுன்றது இல்லை, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால் அதையெல்லாம் தாண்டி இந்த குழந்தை வெளியில் வருது. துன்பக் கடலில் இருந்து இந்த கரு தப்பிச்சுக்கிட்டு வெளியில் குழந்தையாக பிறக்கிறது அப்படின்னு இந்த எப்படி ஒரு கரு உண்டானதுலேருந்து குழந்தையாக பிறக்கும் வரை இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். இப்போது இந்த மானுட பிறவி கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் விளக்குறார். அப்போது இந்த பக்தி அப்படி பாடிக்கிட்டு இருக்க அந்த திருவாசகத்தில் மானுட பிறவியை இவ்வளவு விளக்கமாக சொல்ல வேண்டியதற்கு காரணம், நம்மளுடைய பிறவி அவ்வளவு அரிதானது. நம்ம எல்லாமே இங்கே நல்லது செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதனால தான் கருவிலேருந்தே நம்ம போராடி போராடி அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த மாணிக்கவாசக பெருந்தகை தன் மெய்ஞானத்தால் ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்தை நமக்கு விளக்குகிறார் அப்படின்னு தான் எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பொருந்திய இந்த திருவாசகத்தை பாடி அதற்கு பொருளை உணர்றதுக்கு நாம் எல்லாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தொடர்ந்து போற்றி திருவள்ளுவரை போற்றுவோம், இறைவன் திருவடிகளை வணங்குவோம், ஈசனின் திருவருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.